வெற்றி பெறுவோம், நாங்கள் வலுப்படுத்துவோம் என்று பேசுவதும் தெரிகிறது அல்லவா? அப்படி இருக்கப்ப எங்க ஓட்ட விழுந்தது? திமுக கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் பிஜேபி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா? அது யார் சொல்றாங்க? பிஜேபி. அவங்க சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க எதையாவது சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறத காட்டுறதுக்காக ஏதாவது சொல்றாங்க. ஆனா அதை பத்தி நம்ம கவனம் பண்ண அவசியம் இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் கொஞ்சம் தீனி போடுவதற்காக ஏதோ செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேர்தல் காலத்தில் நம்ம கட்சியோட கூட்டணி நிலைப்பாடு எப்படின்னா இருக்கும்? கூட்டணி நிலைப்பாடு நம்ம இப்ப ஸ்ட்ராங்கா கூட்டணியில போயிட்டு இருக்கிறோம். அப்ப கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசி சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த நேரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். முருகரை வச்சு பல்வேறு அரசியல் கட்சிகள் இதுல ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதில்லை. நாங்கள்லாம் எதிர்கருத்து கொண்டவர்கள். ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. அதை அரசியலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதை எதிர்ப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு இல்லாத ஆன்மீகம் யாருக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரை எப்படி ஆன்மீகம், எப்படி கடவுள் நம்பிக்கை என்பதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உள்ளவர்கள். ஆனால் அரசியலிலே கலப்படம் இல்லாமல் அதை தனியாக பிரித்து செய்யக்கூடிய அந்த தகுதி படைத்தவர்கள் நாங்கள், அந்த வாய்ப்பை கொண்டவர்கள். அல்லது ஆன்மீகத்தை அரசியலுக்கு யாராக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. ஓகே.